சேலம் மாவட்டம் ஜாகிரம்மாபாளையம் பகுதியை சேர்ந்தவங்க தான் 45 வயசான உமாதேவி. இவங்க தன்னோட 19 வயசு மகனான நவீன் கூட அவங்க வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. உமாதேவிக்கும் அவங்க கணவருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால பல வருஷங்களுக்கு முன்னாடியே கணவரை விட்டு தனியா வாழ ஆரம்பிச்சாங்க. 10வது வரைக்கும் படிச்ச நவீன் அதுக்கப்புறம் தனக்கு படிப்பு வரலன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போறதை நிறுத்தினாரு. 19 வயசு ஆனதுக்கு அப்புறமா கூட தனக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்னு சொல்லி அவர் வீட்லயே இருந்தாரு. உமாதேவி பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட அந்த வருமானமே அம்மா பிள்ளை இவங்களுக்கு போதுமானதா இருந்துச்சு. இப்படி பெருசா எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்த நிலையில தான் 2021 ஜூலை மாசம் ஒரு நாள் திடீர்னு நவீன் வீட்டை விட்டு மாயமானாரு. உமாதேவி நவீனுக்கு கால் பண்ணி பார்த்தாங்க. ஆனா நவீனோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்லயே இருந்துச்சு. இதுக்கப்புறம் உமாதேவி தனக்கு தெரிஞ்சவங்க வீடு மற்றும் நவீனோட நண்பர்கள் வீடு அப்படின்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாங்க. ஆனா நவீன் கிடைக்கவே இல்லை. நவீன் எங்க போயிருந்தாலுமே கண்டிப்பா திரும்ப வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு அவங்க அம்மா அன்னைக்கு நைட்டு முழுக்க வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா நவீன் வரவே இல்லை. இதுக்கப்புறம் மறுநாள் காலை உமாதேவி முதல் வேலையா சூரமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட மகனை காணலன்னு புகார் கொடுத்தாங்க. ஆரம்பத்துல இந்த வழக்குல போலீஸ் மெதுவா செயல்பட்டாலும் உமாதேவி கொடுத்த அழுத்தத்தின் காரணமா அதுக்கப்புறமா போலீஸ் தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சாங்க. உமாதேவியோட வீடு உள்ள பகுதியில இருக்கிற பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கிற கடைகள்ல சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணதுல அவர் சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு போற பஸ்ல ஏறினது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல பதிவான சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணப்போ பெங்களூருக்கு போற பஸ்ல ஏறி இருக்காருங்கிறது தெரிய வந்துச்சு. நவீன் பெங்களூருக்கு போயிருக்கதா வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு யோசிச்ச போலீஸ் அவரோட மொபைல் எங்கேயாச்சும் ஆன் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல பெங்களூர்ல அவரோட மொபைல் பலமுறை ஆன் ஆகி ஆஃப் ஆயிருக்கிறது தெரிய வந்துச்சு. இதை தொடர்ந்து சேலம் போலீஸ் நவீனை தேடி பெங்களூர் போனாங்க. போலீஸோட தீவிர தேடுதல் வேட்டையில நவீன்குமார் இருக்கிற இடம் கண்டுபிடிக்கப்பட்டு 2021 ஜூலை 17 அன்னைக்கு போலீஸ் அவரை சேலத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா அப்படி சொந்த ஊருக்கு கூப்பிட்டு வரப்பட்ட நவீனை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளானாங்க. காரணம், அத்தனை நாளா ரொம்ப ஆக்டிவான ஒரு இளைஞரா அந்த ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்த நவீன் கிளீன் ஷேவ் பண்ணி ஒரு திருநங்கையா இருந்தாரு. தன்னோட மகன் நவீனோட நிலைமைய பார்த்து கதறி எழுத உமாதேவி போலீஸ் கிட்ட அவனை பழைய மாதிரி மாத்தி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்ட நவீன் இனிமே தன்னோட பேரு நவீன் கிடையாது, அக்ஷிதா அப்படின்னும் தான் திருநங்கையா வாழ ஆசைப்படுறதாவும் தன்னை யாரும் கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட மேஜிஸ்ட்ரேட், அக்ஷிதா ஒரு மேஜர், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு முடிவு பண்றது அவங்களோட உரிமை, அவங்க எங்க வாழணும்னு அவங்களே முடிவெடுத்துக்கலாம், அவங்களோட விருப்பத்துல யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. இதுக்கு மேல திரும்ப தன்னோட அம்மா கூட அந்த சொந்த ஊருக்கே போனா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கிண்டலா பேசிய மனசை நோகடிச்சிருவாங்க அப்படின்னு யோசிச்ச அக்ஷிதா என்கிற நவீன் திரும்பவும் பெங்களூருக்கே போனாங்க. இப்படியே சில மாசங்கள் போச்சு. தன்னோட மகன் திருநங்கையா மாறிட்டான்னு வருத்தத்துல இருந்த உமாதேவி ஒரு கட்டத்துல சரி அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட இருந்தா போதும் அப்படின்னு யோசிச்சாங்க. 2021 நவம்பர் மாசம் தீபாவளி வரத்துக்கு சில நாட்களுக்கு முன்னாடி உமாதேவி அக்ஷிதாவுக்கு கால் பண்ணி மனசு விட்டு பேசினாங்க. அம்மா மனசு மாறிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட அக்ஷிதா பெங்களூர்ல இருக்கிற தன்னோட தோழிகள் கிட்ட சொல்லிட்டு சேலத்துக்கு கிளம்புனாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப தன்னோட வீட்டுக்கு வந்த அக்ஷிதா தன்னோட அம்மா கூட சந்தோஷமா இருந்தாங்க. தீபாவளி பண்டிகையும் போச்சு. இதுக்கப்புறமா உமாதேவி திரும்பவும் வழக்கமா தன்னோட வேலைகளுக்கு போறதுன்னு அவங்களோட இயல்பான வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. அதே சமயத்துல வீட்டுல இருந்த அக்ஷிதா போர் அடிக்குதுன்னு வெளியிடங்களுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்படி போனப்போ அவங்களுக்கு ஒரு சில ஆண்களோட நட்பு ஏற்பட்டுச்சு. அடிக்கடி அந்த ஆண்களை அக்ஷிதா சந்திச்சாங்க. இந்த நிலையில தான் 2021 டிசம்பர் 14 அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உமாதேவி கிட்ட அந்த பகுதி மக்கள் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொன்னாங்க. அவங்க உமாதேவி கிட்ட, உங்களோட பையன் நவீனை யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க, கை கால் உடைஞ்சி பக்கத்துல இருக்கிற புதர்ல கிடக்குறாருன்னு சொன்னாங்க. இதை தொடர்ந்து உமாதேவி தான் வேலை செய்யற ஹோட்டல்ல இருக்கிற சில பேருக்கு கால் பண்ணி வர சொல்லி அவங்களோட உதவியோட அக்ஷிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. அங்க சுயநினைவு இல்லாத நிலையில இருந்த அக்ஷிதாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டு மறுநாளான டிசம்பர் 15 அன்னைக்கும் அக்ஷிதாவுக்கு சுயநினைவு திரும்பவே இல்லை. உடல்நிலையிலையும் எந்த முன்னேற்றமும் ஏற்படல. மருத்துவர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எந்த பலனும் கிடைக்காத நிலையில அக்ஷிதா உயிரிழந்தாங்க. அக்ஷிதா மர்மமான முறையில தாக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சூரமங்கலம் போலீஸுக்கு தெரிஞ்சு அவங்க இந்த சம்பவம் தொடர்பா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அக்ஷிதாவை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு வந்த அவங்க அம்மா கிட்டையும் அவங்க வேலை செய்யக்கூடிய ஹோட்டல்ல இருந்தவங்க கிட்ட மற்றும் அந்த பகுதி மக்கள் கிட்ட விசாரிச்சதுல அக்ஷிதாவை தாக்குனது யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அக்ஷிதாவை தாக்குற அளவுக்கு யாருக்கு என்ன மோட்டிவ் இருக்கும் அப்படின்னு போலீஸ் யோசிக்கும் போது அக்ஷிதா கூட பழகின இளைஞர்கள் இந்த வழக்குல முதல் சந்தேக நபர்களா இருந்தாங்க.
ஆனா அவங்க அக்ஷிதா நவீனா இருக்கும்போதே எங்களுக்கு தெரியும், அப்ப இருந்தே நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். மேலும் சம்பவம் நடந்த அன்னைக்கு அக்ஷிதாவை நாங்க சந்திக்கவே இல்லை. இந்த சம்பவம் தொடர்பா எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னாங்க. இதை தொடர்ந்து அக்ஷிதா தாக்கப்பட்ட நாள்ல இந்த இளைஞர்கள் எங்க இருந்தாங்கன்னு விசாரிச்சதுல அவங்க வேலை விஷயமா வேற ஒரு ஊர்ல இருந்தது உறுதி செய்யப்பட்டுச்சு. சரி, இந்த இளைஞர்களும் கொலைக்கு காரணம் இல்லைன்னா வேற என்ன காரணம் இருக்கும்? அக்ஷிதா வேலைக்கும் போகல, அதனால அவங்களுக்கு எதிரிகளும் யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல போலீஸுக்கு உறுத்தின ஒரே விஷயம் அவங்க திருநங்கையா மாறினது அப்படிங்கிறது மட்டும்தான். பொதுவா இந்திய குடும்ப அமைப்புல ஒரு திருநங்கைய குடும்ப உறுப்பினரா ஏத்துக்கிறது இன்னமும் ஒரு சாதாரண விஷயமா மாறல. தங்களோட வீட்டு பையன் திருநங்கை அப்படின்னு தெரிஞ்சதுமே பல பெற்றோர்கள் அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. ஒருவேளை அது போல உமாதேவிக்கும் தன்னோட பையன் திருநங்கையா மாறினது பிடிக்காம அவங்க எதுவும் பண்ணிருப்பாங்களான்னு போலீஸ் யோசிச்சாங்க. ஆனா விசாரிச்சதுல ஆரம்பத்துல உமாதேவிக்கு அந்த மாதிரியான கோபம் இருந்ததாகவும், ஆனா அதுக்கப்புறம் மனசு மாறி அவங்க அக்ஷிதாவை தான் கூடவே வச்சு வாழ ஆசைப்பட்டதாகவும் அந்த பகுதி மக்கள் எல்லாருமே சொன்னாங்க. சரி, உமாதேவியை ஸ்கிப் பண்ணிட்டு வேற யார் இந்த கொலைக்கு காரணமா இருப்பாங்கன்னு போலீஸ் தீவிரமா விசாரிச்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சது. அக்ஷிதாவோட அம்மாவான உமாதேவி வேலை செய்யக்கூடிய ஓட்டல் உரிமையாளர் உட்பட மொத்தமா 5 ஆண்கள் சம்பவம் நடந்த அன்னைக்கு உமாதேவியோட வீட்டை நோக்கி போனதா போலீஸுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சது. இதன் அடிப்படையில உமாதேவி வேலை செஞ்ச ஓட்டலோட உரிமையாளர் வெங்கடேஷை கூப்பிட்டு போலீஸ் விசாரணை பண்ணாங்க. அதுல அவர் சொன்ன சில விஷயங்கள் போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துற வகையில இருந்துச்சு. அவர்கிட்ட ஒரு பதட்டம் இருக்கிறத கவனிச்ச போலீஸ் தங்களோட பாணியில விசாரணை பண்ணாங்க. இந்த விசாரணையின் முடிவுல வெங்கடேஷ், காமராஜ், கார்த்திகேயன், சந்தோஷ், சிவகுமார் அப்படின்னு 5 பேர் கைது செய்யப்பட்டதோட இந்த வழக்குல நவீனோட அம்மாவான உமாதேவி பங்கும் இருக்குன்னு தெரிஞ்சு 6வது நபரா அவங்களும் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க கிட்ட பண்ண விசாரணையில தான் இந்த கொலை சம்பந்தமான உண்மைகள் வெளிவந்துச்சு. அதாவது நவீன் வீட்டை விட்டு பெங்களூர் போறதுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடி உமாதேவி வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ நவீன் தன்னோட அம்மாவோட புடவைய கட்டிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. உமாதேவி ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு தனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்குன்னு நவீன் சொல்லியிருக்காரு. நவீன் ஏதோ விளையாட்டா பண்றதா உமாதேவி நினைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாட்கள்லயும் திரும்ப திரும்ப தொடர்ச்சியா நவீன் அதே போல பண்ண விஷயத்தோட தீவிரத்தை உணர்ந்த உமாதேவி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நவீனை கண்டிச்சிருக்காங்க. ஆனா மனசளவுலையும் உடல் அளவுலையும் முழுசா திருநங்கையா மாறிட்டதை உணர்ந்த நவீன் இதுக்கு மேல இந்த வீட்லயும் இந்த ஊர்லயும் இருந்தா சரியா இருக்காது, நமக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு யோசிச்சு அந்த வீட்டை விட்டு போயிருக்காரு. நவீன் என்ன காரணத்துக்காக வீட்டை விட்டு போயிருப்பாருன்னு உமாதேவிக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த எல்லா உண்மைகளையும் மறைச்சிட்டு தான் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நவீன் அக்ஷிதாவா வந்து கோர்ட்ல தன்னோட விருப்பப்படி வாழணும்னு ஆசைப்படுறதா சொல்லி திரும்ப பெங்களூர் போனப்போ உமாதேவி உண்மையிலேயே கவலை தான் பட்டிருக்காங்க. அவங்க பெங்களூர் போனதுக்கு அப்புறம் தன்னோட பையன் திருநங்கையாவே தான் கூடவே இருந்தாலும் பரவாயில்லன்னு யோசிச்சாங்க. அதன் அடிப்படையில தான் தீபாவளி பண்டிகைக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அக்ஷிதாவுக்கு கால் பண்ணியும் வர சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆனா அக்ஷிதா அந்த பகுதியில இருந்த சில இளைஞர்கள் கூட பழகினதை கவனிச்ச உமாதேவி கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த விஷயத்த உமாதேவி கிட்ட சொன்னாங்க. உன் பையன் திருநங்கையா மாறிட்டான் அப்படிங்கறதையே இந்த ஊர் மக்கள் எல்லாரும் கிண்டலா பாக்குறாங்க. சரி, அவன் வீட்டுக்குள்ளேயே இருந்தா கூட பரவாயில்ல, பஸ் ஸ்டாப்பு, ஹோட்டல்னு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான், இப்படியே போனா காசுக்காக அவன் ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உமாதேவி, என்னால என்ன பண்ண முடியும், நான் என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவன் தான் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க கூட வேலை செய்யறவங்க, இது ஒரு பிரச்சனை கிடையாது, மெடிக்கல்ல இதுக்கு ஊசி எல்லாம் இருக்கு, அந்த ஊசிய ஹார்மோன் ஊசின்னு சொல்லுவாங்க, விழுப்புரத்துல ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு அந்த ஹார்மோன் ஊசி போடுவாங்க, அங்க போய் அந்த ஊசியை போட்டுக்கிட்டா உன் பையன் திரும்பவும் ஆணா மாறிடுவான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன இந்த தகவலை உமாதேவி நேரா அக்ஷிதா கிட்ட போய் சொன்னாங்க. ஆனா அக்ஷிதா இதை கேட்டு ஆத்திரப்பட்டு, இனிமே இந்த விஷயத்த என்கிட்ட வந்து சொல்ல வேண்டாம், அதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை உமாதேவி தான் வேலை செய்யக்கூடிய ஹோட்டல்ல போய் சொன்னதுமே அந்த ஹோட்டலோட உரிமையாளர் வெங்கடேஷ், அப்படின்னா அவன் கை காலை உடைச்சு போட்டுடலாம், அவன் வீட்லயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் தேவைன்னா நாமளே அந்த ஊசியை அவனுக்கு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உமாதேவியும், சரி அப்படியே பண்ணிடுங்க, நான் அவன்கிட்ட எதுவும் சொல்லல, நான் எப்பவும் போல வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு லேட்டா வரேன், நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில தான் 2021 டிசம்பர் 14 அன்னைக்கு இரவு 7 மணி அளவுல வெங்கடேஷ் தன்னோட நண்பர்களான காமராஜ், கார்த்திகேயன், சந்தோஷ், சிவகுமார் இவங்களை சேர்த்துக்கிட்டு உமாதேவியோட வீட்டுக்கு போயிருக்காரு.
அப்போ வீட்டுல தூங்கிட்டு இருந்த அக்ஷிதா முகத்துல பெட்ஷீட் போட்டு மூடி அவங்க எல்லாருமே சரமாரியா தாக்கியிருக்காங்க. அந்த கடுமையான தாக்குதல்ல மயக்கமடைஞ்ச அக்ஷிதா சுயநினைவு இல்லாத நிலைக்கு போயிருக்காங்க. இதனால பதறி போன அவங்க எல்லாருமே அக்ஷிதாவை அந்த வீட்டுக்கு வெளியே தூக்கிட்டு வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத புதர் பகுதியில போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த வழியா போனவங்க அக்ஷிதா சுயநினைவு இல்லாம கிடக்கிறத பார்த்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் அக்ஷிதாவை தாக்குனவங்களே எதுவும் நடக்காத மாதிரி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போன சம்பவங்கள் நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல உடல்நிலை மோசமான அக்ஷிதா அதுக்கப்புறமா உயிரிழந்திருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாத்தையும் விசாரணையில தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இதுக்கப்புறம் 6 பேரையும் கைது செஞ்சு சிறையில அடைச்சாங்க. இந்த வழக்கு இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு, தீர்ப்பு வழங்கப்படல. அக்ஷிதாவா மாறின நவீன் அவங்க விருப்பப்படி பெங்களூர்லயே ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவங்க ஊருக்கு வந்து எந்த புரிதலும் இல்லாத முட்டாள்கள் கூட்டத்துக்கு நடுவுல வாழ ஆரம்பிச்சது தான் அவங்க பண்ண தப்பு. பொதுவா ஒரு வீட்ல ஒரு பையன் திருநங்கைன்னு தெரிய வரும்போது அதை அவங்களோட பெற்றோர்கள் எப்படி கையாண்டா சரியா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.